வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. சில கேள்விகள் கேட்பாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார், ஒரு டீல் பேசும்போது எப்படி நெகோஷியேட் பண்றது? ஏன்னா இந்த நோ டீல் இஸ் பெட்டர் தென் பேட் டீல் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நோ டீல் இஸ் பெட்டர் தென் அ பேட் டீல். ஒரு மேட்ரிக்ஸ் பார்க்கணும் நெகோசியேஷனில். ம் வின் வின், வின் லூஸ், லூஸ் வின், லூஸ் லூஸ். ஓகே. ஸோ டிபெண்டிங் ஆன் த டீல் யூ ஷுட் பி நெகோஷியேட்டிங். நீங்கள் ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ம் அது வின் வின் டீலில் இருக்காது. இட் ஹாஸ் டு பி அ வின் லூஸ் டீல். ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருப்பேன். நான் ஜெயிக்கணும், அவனும் கூட்டு கொடுத்து விடணும். Whereas if it's a business deal, ம் it has to be a win-win deal. If it is a decoy deal, டீகாய் டீல். நான் இப்போ வந்து ஐ ஹாவ் அ பிக்கர் ஐடியா. ம் இவன்ட்டு எனக்கு பின்னாடி பெருசாக வரும்னு தெரியும்னா ம் டு கெட் மை ஃபுட் இன் டு த டோர் ஐ வில் டூ அ லூஸ் வின் டீல். ம் ஐ வாண்ட் டு மேக் him மை ஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு கெயின் மை கான்ஃபிடன்ஸ். ஓகே சார், ஃபைன். ஸோ இது 3 லேடரில் இருக்குது. ஆஹா. ஸோ டிபெண்ட்ஸ் இன் விச். நீங்கள் வந்து பிஸ்னஸில் வின் லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ம் பிஸ்னஸ்ல. தட் இஸ் நீங்கள் வந்து லூஸ் வின் பண்ணலன்னா யூ வில் நாட், உங்களை வந்து ரூம்குள்ளேயே விட மாட்டான். பெரிய ஆள்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ வென் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு நெகோசியேஷன் உங்களுக்கே கிளாரிட்டியாக தெரியணும் உங்களுக்கு என்ன வேணும்னு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அங்கேயே தெரியாது. நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத நாம அசஸ் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம். நான் ஸ்டெப் 1ல இருக்கேன் அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்காம நான் ஸ்டெப் 3க்கான டீல்ல போய் அவங்க நெகோசியேட் இந்த பண்ணி. ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் ம் அப்படி தான் முகமது அசரை வெளில விட்டாங்க பயந்து. அன்றைக்கி பிளேன் இருந்தது 120 பேர். ம் ஒரு ஆளை சுட்டோன்னா முகமது அசரை விட்டீங்க. இங்கேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போய் அங்கே விட்டீங்க. ம் இன்றைக்கி எவ்வளோ 100 பேர் அவன் கொண்டுட்டான் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்லேருந்து. ஸோ இட் ஷுட் ஹவ் பீன் அ வின் லூஸ் டீல். நம்ம வின் பண்ணி அவங்க தோத்துருக்க மாதிரியான ஒரு அங்கே டீல். எங்கே தோற்று போனீங்க? இங்கேருந்து அம்ரித்சர்லேருந்து பிளேனை காபூலுக்கு அமுச்சு வச்சதே தப்பு. ம் இப்போ ஆல் இட் டுக் ஒன் கான்ஸ்டபிள் வந்து அந்த டயரை பஞ்சர் பண்ணிட்டீங்கன்னா வண்டி டேக் ஆஃபே ஆகாது. அதுக்கப்புறம் பேச்சு இதை பாரு நான் வீலை மாற்றுறேன், அதை மாற்றுறேன், இதை பண்ணுறேன், யூ ஹவ் டு வேர் ஹிம் டவுன். ம் ம் ம். ஆ காலம் தாழ்த்தணும். ஆமாம், நீ அவனை ஃபியூவல் பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விட்டேன்னா. ஓகே. ஸோ அப்போ ஒரு டீல் பேச வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ டஃபஸ்டா நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணணும். இட் இஸ் நாட் டஃப். ம் ஒரு ஃபார்மர் சிஏஏ ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர் இருக்கார். ம் அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார். ம் அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை நீங்கள் இதில் போடலாம். நெகோசியேஷன்ஸ். ஓகே. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவன் நிறைய பாயிண்ட் சொல்லுவான் எப்படி நெகோஷியேட் பண்ணுறது. பிகாஸ் அவனுக்கு ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி வில்லிங் டு லிசன். ஐ எம் டாக்கிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கேஸ் ம் வேர் யூ ஆர் டூயிங் அ ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன். ஃபஸ்ட்டு வில்லிங் டு லிசன். அவனோட ரேண்டெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு யூ ஷுட் அக்னாலேஜ் தட் யூ ஆர் வில்லிங் டு லிசன் டு ஹிம். அதுலேயே ஒரு பாதி காற்றை இறக்கிடலாம் நீங்கள். இதை வந்து குட் காப் பேட் காப்பும்பாங்க. இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தாட் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. கொடுத்துருவோம். தட் இஸ் ஹீ சிம்பத்திக் டு மீ. நான் சொல்கிறத அவன் கேட்குறான், அவன் எனக்காக உள்ளே நெகோஷியேட் பண்ணுறான் அப்படிங்கிறத நீ உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் லேபிள் பண்ண தெரியணும். ம் லேபிளிங்னா அவனோட டிமாண்ட்ஸில் எது கரெக்டு எது தப்பு. நீ 4 டிமாண்ட் வந்து கரெக்டுன்னு சொன்னால் தான் 2 டிமாண்ட் தப்புன்னு சொல்ல முடியும். தென் யூ ஹவ் டு லேபிள் பண்ணிட்டியா, தென் யூ ஹவ் டு மிரர் ஹிஸ் வேர்ட்ஸ். அவன் சொல்கிறதையே அவனுக்கு தெரியாமல் திரும்பி நீ அதையே சொல்லணும். யூ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குரங்கை மிரருக்கு காமிச்சிங்கன்னா குரங்கு ஹாப்பியாக பார்க்கலையா? ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்குறது எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? அதுதான் யூ லைக் இட்ல, அதனால தானே பண்ணுறீங்க. நான் இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேனான்னு உங்களை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. அதே தானே வார்த்தையிலையும். யூ ஸ்டார்ட் மிரரிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? மிரரிங் என்ன? ஆமாம் ஐ ஹர்ட் யூன்னு சொல்கிறது எப்படி? மிரர் தானே. ஓகே. ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் சொல்றது அப்பட்டமா யூ கேன் ரிப்பீட் த சேம் திங். நீங்க சொல்றது சரின்னு அக்னாலேஜ் பண்றதை தாண்டி இப்போ நீ இதெல்லாம் கேட்குறல்ல, ம் இதெல்லாம் நீ கேட்குறேன்னு நான் உன்கிட்ட சொல்கிறத மிரரிங். ஓகே. நீ சொன்னதை நான் கவனிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்கேன். ஆமாம். அண்ட் யூ கேன் நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ். நீ மிரர் பண்ணோடனே பாதி காலி ஆகிடும். கிறிஸ்டோஃபர் வாஸ் நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸும்பாரு. ம்
ஸோ 50-50 உனக்கு பாதி எனக்கு பாதின்னு நீ நெகோசியேஷனில் சொல்ல முடியாது. உனக்கு கிளியராக தெரியணும் நான் எதில் இருக்கேன் அப்படின்னு. நான் விட்டு கொடுக்குறேன்னா இட் இஸ் ஃபார் அ பிக்கர் கேஸ். ம். யூ டேக் திஸ், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா நான் உன்கிட்ட பெருசாக ஏதோ எடுக்க போகிறேன்னு அர்த்தம். வின் வின்னா இட்ஸ் அ ஃபேர் டீல். அது எப்படி இருக்கும் சார்? வின் வின்னா நீயும் விற்றுக்கோ நானும் விற்றுக்கிறேன். ஓகே. யூ அது வின். அது 50-50. உங்கள்கிட்ட ஒரு இப்போ வெயில் காலமாக இருக்குது, நீ ஒரு ஏசியை வச்சுருக்கிற, ம். என்கிட்ட காசு இருக்குது. ம். ஸோ எனக்கு ஏசி வேணும், உனக்கு காசு வேணும். நோ யூ ஹவ் டு டெல் மீ வை ஐ ஷுட் பை இட் ஃப்ரம் யூ. ஓகே, ஃபைன். ஸோ நெகோசியேஷன்ல வேற என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு சார்? நீங்க அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, உங்க சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கவனிச்சது? யூ ஷுட் ஆல்வேஸ் நீங்கள் வந்து டேபிள் இப்போ ஐம் நெகோஷியேட்டிங் வித் யூன்னுல்ல, ஐ ஷுட் see the situation ஃப்ரம் அந்த சுச்சுவேஷனை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு பார்க்க தெரியணும். மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் உன்னை பார்ப்பேன். ம். ம். பட் ஐ ஷுட் பிகம் விஷ்ணு அண்ட் see the problem ஃப்ரம் விஷ்ணுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உங்களோட ஷூஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ம். ம். ஸோ when I'm negotiating with you, we both are negotiating. நான் விஷ்ணுவா மாறி அந்த நெகோசியேஷனை விஷ்ணு சைட்லேருந்து நான் பார்க்கணும். ம். அண்ட் தேர்ஃபோர் நான் அப்படி கிளியராக பார்த்தேன்னா ஐ கேன் கிவ் யூ சம்திங் தட் யூ cannot afford to lose. ஃபார் யூ இட் மே பி பிக், ஃபார் மீ இட் மே நாட் பி, இட் வில் பி ரொம்ப சின்னதாக இருக்கும். ம். 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 And there is something I can give which is very nothing for me and a lot for you. ஸோ அத வந்து என்னோட சைட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது தான் அது என்னங்கிறது தெரியும். அப்போ தான் தெரியும் என்னை ஹர்ட் பண்ணாமல் என்ன கன்சீட் பண்ண முடியும். ம். ம். ஸோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு Decide I should be willing to listen. I should be willing to mirror. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் ட்ரிக்ஸ் ஆஃப் There's no நெகோசியேஷன். tricks. இது வந்து அப்போ ஒரு குணம்னு சொல்லலாமா சார்? ஒரு மற்றவங்களோட ஃபீலிங்கை நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய விஷயம். புரிஞ்சுக்கிட்டு அத பண்றது. எஸ், மற்றவங்களுக்கு ஒரு பிரிதல். ம். அவனோட தேவைகளை நான் புரிஞ்சுக்கணும். ஐ எம் willing டு அண்டர்ஸ்டாண்ட் his ஃபீலிங்ஸ். ஓகே சார், ஃபைன். ஸோ நெகோசியேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ளஸ், மைனஸ் அண்ட் சென்டர் பார்ட் இதில் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.